Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். எத்தியோப்பியா பயணத்தை முடித்துக்கொண்டு ஓமன் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. இந்தியாவுடன் ஆழமான வரலாற்று தொடர்புகளை கொண்ட நிலம் ஓமன் என பிரதமர் எக்ஸ் தளத்தில் பதிவு. டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் நிலவும் கடும் பனிப்பொழிவால் விமான சேவைகள் பாதிப்பு. விமான பயண நேரத்தை உறுதி செய்து கொள்ள பயணிகளுக்கு அறிவுறுத்தல். அரசியல் மற்றும் பணபலத்தை வைத்துக்கொண்டு கனிம வள கொள்ளை கும்பல் மாஃபியா போல செயல்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். 5 கோடி ரூபாய் கனிம வள கொள்ளைக்கு 5 லட்சம் ரூபாய் வசூலித்தால் என்ன பலன் என்றும் கேள்வி. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை மாற்ற வேண்டாம் என மத்திய அரசுக்கு இபிஎஸ் வேண்டுகோள். புதிய திட்டத்தில் 125 நாட்களாக உயர்த்தியதற்கு வரவேற்பு. பெரிய ஹீரோக்களின் படங்கள் வசூலில் மிகைப்படுத்தப்படுகிறது. சிம்ரன் விமர்சனம். இனி விரிவான செய்திகள். எத்தியோப்பிய பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி ஓமன் சென்றடைந்தார். அங்கு அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, ஓமன் இந்தியாவுடன் ஆழமான வரலாற்று தொடர்புகளை கொண்ட நிலம் என குறிப்பிட்டுள்ளார். இந்த பயணம் இரு நாடுகளின் ஒத்துழைப்புக்கான புதிய வழிகளை ஆராயவும் கூட்டாண்மைக்கு உத்வேகத்தை சேர்க்கவும் ஒரு வாய்ப்பை வழங்குவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். எத்தியோப்பிய நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றிய போது அவருக்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. எத்தியோப்பியாவில் இந்திய நிறுவனங்கள் $5 பில்லியன் முதலீட்டை செய்ய உள்ளதாக பிரதமர் அப்போது கூறினார். பிரதமர் பேச்சு நிறைவு செய்தவுடன் அங்கிருந்தவர்கள் எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செய்தனர். அது மட்டுமல்லாமல் 50 முறை தொடர்ச்சியாக கைத்தட்டி பிரதமர் மோடிக்கு பாராட்டு தெரிவித்ததால் அரங்கமே அதிர்ந்தது. தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி 31.19 லட்சம் கோடியாக அதிகரித்திருக்கிறது. அதாவது 16% அதிகரித்துள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளாகவே தமிழகம் தொடர்ந்த வளர்ச்சி பாதையில் சாதனை படைத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உற்பத்தி துறை, கட்டுமான துறை, மின்னணு துறையில் தமிழ்நாடு முன்னணியில் இருப்பதாகவும் $1 டிரில்லியன் என்ற இலக்கை 2030ஆம் ஆண்டில் எட்டி விடுவோம் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை மாற்றக்கூடாது என மத்திய அரசுக்கு இபிஎஸ் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மாற்றாக மத்திய அரசு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்த திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயர் மாற்றப்பட்டு புதிய பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதற்கு திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக இபிஎஸ் வாய் திறக்கவில்லை என்ற விமர்சனங்களும் எழுந்தன. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கருத்து தெரிவித்துள்ள இபிஎஸ், புதிய வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை நாட்களை 125 நாட்களாக உயர்த்தி உள்ளதை வரவேற்றுள்ளார். மகாத்மா காந்தியின் பெயரிலேயே இந்த திட்டம் தொடர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக மாற்றுவோம் என வாக்குறுதி அளித்த திமுக மக்களை ஏமாற்றிவிட்டதாகவும் இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் அரசியல் மற்றும் பண பலத்தை கொண்டு மணல் கொள்ளை கும்பல் மாஃபியா போல செயல்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்திருந்த நிலையில் சரமாரி கேள்விகளை எழுப்பிய உயர்நீதிமன்றம் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள கனிம கொள்ளைக்கு 5 லட்சம் ரூபாய் மட்டுமே அபராதம் விதிப்பதால் என்ன பலன் என்று கேட்டிருக்கிறது. ஈரோடு பெருந்துறை அருகே இன்று விஜய் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். அதற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகளை தமிழக வெற்றிக் கழகத்தினர் செய்துள்ளனர். 41 பேர் உயிரிழக்க காரணமான கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் அண்மையில் புதுச்சேரி பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். இதனிடையே செங்கோட்டையனின் ஏற்பாட்டில் ஈரோடு அருகே அவர் இன்று பொதுக்கூட்டத்தில் உரை நிகழ்த்துகிறார். இன்று காலை கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கர்ப்பிணி பெண்கள், முதியோர்களை அழைத்து வரக்கூடாது என்றும் குழந்தைகளை அழைத்து வரக்கூடாது என்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்புக்கு அரசும் தீவிர நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. 2000 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.
இதனிடையே விஜயை காண இன்று காலையிலிருந்தே பொதுக்கூட்ட மைதானத்திற்கு தவேகாவினர் வரத் தொடங்கிவிட்டனர். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.